இந்த நறுமண பொருளை இங்க பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறோம். ஆக்சுவலா நம்முடைய குண்டலினி உடம்பிலேருந்து மூலாதாரத்திலேருந்து புறத்து ஒவ்வொரு சக்கராவா நகர்ந்துகிட்டே வந்து, சார் இட்ஸ் எ சீரியஸ் திங், தயவுசெய்து கவனமா கவனிங்க. குண்டலினி ஒவ்வொரு சக்கரால வரும்போது ஒவ்வொருத்தன் பாடியில ஒவ்வொரு ஸ்மெல் வரணும். மூலாதாரத்துல இருக்கிற போது நார்மலா பிறந்த போது இருக்கிற பாடி ஸ்மெல் இருக்கும். அது சுவாதிஷ்டானத்துக்கு வரும்போது அது வேற ஒரு ஸ்மெல். பிறகு அது ஹிருதயத்துக்கு வருகிற போது அது வேற ஒரு ஸ்மெல். குண்டலினி கரெக்டா ஆக்ஞாவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவனுடைய உடம்பில் இருந்து சந்தனத்தினுடைய நறுமணம் வீச வேண்டும். அவன் உடம்பிலிருந்து சந்தனத்தினுடைய நறுமணம் வீச வேண்டும். இதெல்லாம் இன்னைக்கு அப்ளை பண்ணா அந்த 6 சக்கரா வேலை காட்டுற பல பேர் அவுட்டு. 6 சக்கரம் கரெக்டா குண்டலினி நகர்ந்துகிட்டே வருதுன்னு சொன்னா, இந்த ஆக்ஞாவுக்கு கரெக்டா குண்டலினி வந்துருச்சுன்னா அவனுடைய உடம்புல இருந்து சந்தனத்தினுடைய வாசனை வரணும். இந்த சகஸ்ரா எது உச்சந்தலை, சகஸ்ராக்கு குண்டலினி வந்துட்டா அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா அவன் உடம்பில் இருந்து தாமரை பூவின் நறுமணம் வர வேண்டும். இதெல்லாம் கணக்கு இருக்கு. மகாவீரரை தீர்த்தங்கரர் அப்படின்னு எப்படி டிசைட் பண்ணாங்க? மகாவீரரை அவர் உடம்ப மோந்து பார்த்தாங்க, தாமரையின் நறுமணம் வந்தது. வேற எந்த டெஸ்டுமே கிடையாது. மகாவீரரை உட்காந்து வச்சு கேள்வி கேட்டு பதில் கேட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசியா அவர் 24 தீர்த்தங்கரர் அப்படிங்கிறாங்க. அது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னா அவருடைய உடம்ப முகந்த போது தாமரை பூவின் நறுமணம் எப்போதும் வீசியது. உடனே முடிவு பண்ணா குண்டலினி சிரசுக்கு வந்தாச்சு, இவன் மிகப்பெரிய ஞானி அப்படின்னு கொடுத்தாங்க. நம்ம பெரியவங்க பாருங்க, இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஏற்படணும். அதை ஏற்படுறதுக்கு வெளியில சில சடங்கு வச்சாங்க. சந்தனத்தின் நறுமணம் உனக்கு தெரியட்டும் அப்படின்னு ஆக்ஞால சந்தன போட்டு வைக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி ஆக்ஞாவில் குண்டலினி வந்து விட்டவன் சந்தன நறுமணத்தோடு மறுமணம் வீசுவார் அப்படிங்கிறதுக்காக அமைச்சாங்க. இப்படி ஒன்னொன்னுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த சக்கரா எங்க இருக்கோ அதுக்கு தகுந்த பிஹேவியர் இருக்கும். நான் ரொம்ப டீட்டெயிலா அதை பத்தி நான் ஏன் அதுக்கு போனேன்னா, இந்த ஆண்டவனா அடியாராங்கிறத விட்டுட்டு நான் முன்னுரை பேசணும். ஏன்னா அதுக்குள்ள நான் பேசினேன்னா அவங்களுக்கு சிக்கலா போயிடும். அதனால அவங்கள சங்கடப்படுத்தாம நான் உங்களை மட்டுமே சங்கடப்படுத்தலாம்னு முடிவு பண்ணி இந்த மாதிரியான விஷயத்துல போய் நின்றுகிட்டு இருக்கிறேன். இப்ப குண்டலினி உங்களுக்கு மூலாதாரத்திலே இருந்துன்னு வச்சுங்க, அந்த ஆளுக்கு என்னடா வேலை அப்படின்னு கேட்டா ஒரே வேலை தான் அவனுக்கு. என்ன எங்க என்ன சாப்பிடலாங்கிற கவலை மட்டும்தான். சார் திருப்பதி போறேன், லட்டு சாப்பிட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்க. பழனி போறேன், பஞ்சாமிர்தம் வாங்காம வந்துடுறாங்க. டேய் நான் எங்கேயும் போறேன், நான் மதுரையில போறேன், அங்க ஆவணி மூல வீதியில ஒரு ஐயர் கடை இருக்கு, அங்க ஒரு போண்டா போடுவான் பாருங்கோ, எல்லாத்துக்கும் ஒரு இடம் வச்சிருப்பான். அதாவது எது எங்க வாங்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருப்பான். எந்த ஊர்ல என்ன அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கும். எந்நேரமும் உணவை பத்தியே கவலைப்படுறான்னா அவனுடைய குண்டலினி மூலாதாரத்துல நிக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அடுத்தது என்ன? சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம்னா என்ன? அதிஷ்டானம். அதிஷ்டானம்னா உன் இருப்புன்னு அர்த்தம். ஸ்வ அப்படின்னா உன்னுடைய இருப்பு எது அப்படின்னு கேட்டா அதிஷ்டானம். நம்முடைய செக்ஷுவல் பொட்டன்சி, காமத்தின் ஆற்றல் பிறக்கிற பிறப்பிடம், அது வந்து அதிஷ்டானம். அங்கிருந்து தான் நம்ம பிறக்கிறோம், அங்க என்ன உண்டாகிறோம். அதுல வந்து சக்கரா நின்னுச்சுன்னு வச்சுங்க, குண்டலினி புறப்பட்டு வந்துருச்சுன்னு வச்சுங்க, வேற ஒரு வேலை கிடையாது. என்ன பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்றதை தவிர ஒரு ஃபுல் டைம் ஜாப் ஒண்ணு கிடையாது உலகத்துல. திங்க வேண்டியது பிழைப்புக்க வேண்டியது, திங்க வேண்டியது பிழைப்புக்க வேண்டியது. அவனுக்கு மூலாதாரத்துக்கும் சுவாதிஷ்டானத்துக்கும் மத்தியில குண்டலினி ஓடுது அப்படின்னு அர்த்தம். அந்த பஸ் சர்வீஸ், ஷட்டில் சர்வீஸ் மூலாதாரம் டு சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டானம் டு மூலாதாரம், அதோட வேலை முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் பூமியில அப்படி பிறந்து செத்துருக்கான்னு நினைக்கிறீங்க? சார் நான் வீட்டுக்கு போனேன் சார், படம் மாட்டி இருக்கிறான். நான் கேட்கிறேன் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டேன். பிறந்தாரு. அது அவர் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லப்பா. அவர் என்ன கீழே எழுதிருக்கார் சார், படத்துக்கு கீழே 1900 சில்லறை மறைவு, 1900 சில்லறை. நான் என்ன சில்லறைன்னு சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? அவனே ஒரு சில்லறை, வேற எப்படி சொல்றது? 1900 சில்லறை, 1900 சில்லறை போட்டிருக்கிறார், படம் மாட்டி இருக்கிறார். தோற்றம் மறைவு. பிறந்த அப்புறம் வளர்ந்தார், அப்புறம் கல்யாணம் வச்சுக்கிட்டார், அப்புறம் பொண்ணு குட்டி பெற்றார். என்ன லைஃப்? நான் ரொம்ப நொந்து போய் ஒரு கேள்வி கேட்டேன். ஏப்பா இவர் ஊர்ல ஒருத்தர் யாருக்காவது நல்லது பண்ணியிருக்கிறாரப்பா? என்னப்பா நல்லது பண்ணியிருக்கிறாரு? அவன் யோசிச்சுட்டு சொன்னான், ஒரே ஒரு நல்லது பண்ணியிருக்காரு சார். என்ன?
உலகத்தை விட்டு போனாரே, அதுதாங்க ஒரு உலகத்துக்கு பண்ண ரொம்ப நல்ல காரியம். இந்த உலகத்தை விட்டு அவர் போனது தாங்க உலகத்துக்கு செஞ்ச பெரிய நல்ல காரியம். எவ்வளவு பேர் இப்படி பிறந்து வாழலாம்? கருவடைந்து 10 திங்கள் வயிறிருந்து முற்றிப்பயின்று கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி கழுவி எங்கெடுத்து சுரந்த முகையருந்து விற்க கிடந்து கதறி எங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டி சதங்கை. அதாவது நம்முடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு அழகுங்காதல் எழுதுற. பிறக்கிறான், கல்யாணம் பண்றான், புள்ள குட்டி பெற்றுக்கிறான், செத்து போறான், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே ஒண்ணுமே பண்ணல. இன்னொரு திருப்புகள் சொல்றாரு, அழகான திருப்புகள். இத்தாரணிக்குள் மனு வித்தாய் உழைத்தெழுது கேவி கிடந்து மணி மீதில் தவழ்ந்தடிகள் தத்தாய ரத்த தலை இட்டே தெருத்தலையில் ஓடி திரிந்து நவ கோடி பிரபந்த கலை இச்சி பயிற்றவைய நெட்டோடு மெட்டு வர வாழக்குணங்கள் பயிர் கோல பெரும்பெயர்கள் உடன் உறவாகி. நிறைய பெண்களோடு நட்பு, வாழ பெரும்பெயர்கள் கோல பெரும்பெயர் தன்னுடன் உறவாகி. அவ்வளவுதான். இப்போ இந்த ரெண்ட தாண்டிச்சுன்னு வச்சுங்க, குண்டலிங்களுக்கு மேல வந்தா அந்த இடத்துல ஒரு முடிச்சு இருக்குது. அதுக்கு என்ன பேரு? பிரம்ம கிரந்தி அப்படின்னு பேரு. லலிதா சகஸ்ரநாமம் படிச்சிருக்கீங்களா? லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு வார்த்தை வருது, பிரம்ம கிரந்தி நிபேதினி. அந்த இடத்துல பிரம்ம கிரந்தி அறுத்துட்டு குண்டலினி மேல போடும். எது பிரம்ம கிரந்தி? உடலால் நமக்கு உலகத்தில் இருக்கிற தொடர்பு. ஒன்று உண்ணுதல், உறவு கொள்ளுதல். உறவின் வழி பிறந்தோம், உணவின் வழி வளர்ந்தோம். எனவே உணவு, உறவு, உணவு, உறவு, அதுக்கு தான் மூலாதாரம், சுவாதிஷ்டானம். அதுக்கு பேர் பிரம்ம கிரந்தி அப்படின்னு பேர். ஆனா அறுத்துட்டு மேல வந்தாச்சுன்னா அதுக்கு அடுத்தது மணிப்பூரகம், அநாகதம். இந்த மணிப்பூரகம் அநாகதத்துக்கு வந்துட்டா சர்ச், இங்கிலீஷ்ல சொல்லுவான், ஒரு தேடல். சார் கடவுள்னா யார் சார்? அவர் எந்த மதத்துல சார் இருக்காரு? கடவுள் கோயிலுக்குள்ளதான் இருக்காரா சார்? கோயில் தாண்டிய கடவுள் இருக்காரா சார்? கடவுள் எங்க இருக்காரு சார்? தேவாரத்தில் இருக்காரா, திருவாசகத்தில் இருக்காரா சார்? அப்ப ஒரு மதத்துக்கார உன்னை கடவுள் சொல்லும்போது இன்னொரு மதத்துக்கார இன்னொன்னு கடவுள்னு சொல்றானே, இந்த ரெண்டு கடவுளுக்கு என்ன சார் லிங்க்? இவர் அவருக்கு போன் போட்டு பேசுவாரா சார்? அவர் பக்தர்களை இவர் காப்பாற்றுவாரா, காப்பாற்ற மாட்டாரா சார்? இதெல்லாம் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் உனக்கு வந்துட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நீ மூலாதார சுவாதிஷ்டானம் தாண்டி மேல வந்துட்டேன்னு அர்த்தம். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு கேரண்டி கொடுக்க முடியும். யாரெல்லாம் பேச்சு கேட்கணும்னு வெளியே வந்துட்டீங்களோ, உங்க குண்டலினி மூலாதார சுவாதிஷ்டானம் தாண்டி மணிப்பூரகம் அநாகதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அது இன்னும் ஆத்மியாவுக்கும் துரியத்துக்கும் போச்சாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா மணிப்பூரகம் அநாகதம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். மணிப்பூரகம் வந்தவனுக்கு தான் சர்ச், கேள்வி. இது ஏன் இப்படி இருக்கு? மரணம்னா என்ன? ஏன் ஒரு நாள் மூக்குல பஞ்சம் பண்ணி வச்சுட்டான்? மூக்குல பஞ்ச வச்சு ஊதுவத்தியை பொறுத்து வச்சிருக்காங்க. அந்த ஊதுவத்தியை பொறுத்துக்கணும்னா மூக்குல பஞ்சு இருந்தா தான் பொறுத்துக்க முடியும். அந்த ஊதுவத்தியை பொறுத்து பக்கத்துல இந்த மூக்குல 2 பஞ்சை வச்சு ஒரு படுக்க வச்சிருக்காங்க. ஏன் வைக்கிறோம்? மரணம்னா என்ன? இந்த சர்ச், தேடல் வந்துட்டா மணிப்பூரகம். அநாகதம் இந்த என்டையர் சொசைட்டியை அன்பு காட்டுறது. லவ் தை நேபர், உன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவனை நேசிக்க பழகு. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. திருமந்திரம். எப்ப பேசினாலும் சாப்பிட்டா பேசு, மற்றவங்க அன்பா பேசு, கருணையா பேசு. யாவர்க்குமா, எல்லாரையும் பத்தி யோசிக்கிறது. தட் இஸ் கால்ட் அநாகதம். அதாவது ஹிருதயத்துக்கு வந்துருச்சு குண்டலினி அப்படின்னா அவன் எல்லாத்தையும் அன்பா இருப்பான், பாசமா இருப்பான். இப்ப மூலாதாரத்திலிருந்து மணிப்பூரகம் அநாகதம் வந்துருச்சுன்னா அது இந்த இடம். இதை தாண்டி மேல வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு விசுப்தி. இது வந்து பியூரிபிகேஷன் இடம். விசுப்தி இது ஆக்ஞா. ஆக்ஞைக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அவனுடைய மனம் புத்தி ரெண்டையும் இணைச்சுட்டான்னு. மனசு எமோஷனலா யோசிக்கும், புத்தி ரேஷனலா யோசிக்கும். ரொம்ப பகுத்தறிவோடு பேசுவது ரேஷனல், அது வந்து புத்தியோட வேலை. ரொம்ப எமோஷனலா உணர்ச்சியோட பேசுறது மனசோட வேலை. இது ரெண்டும் எதிரெதிராக தான் இருக்கும். ஆனா ரெண்டையும் அப்படியே மெர்ஜ் பண்ணி ஒரு புள்ளியில கொண்டு வந்தா இந்த இடத்துக்கு பேர் ஆக்ஞா. மனம் புத்தி சந்திக்கிற இடம் அப்படின்னு பேர் இந்த இடத்துக்கு. இப்ப குண்டலினி மேல வர 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 அவன் பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அவனுடைய ஞானம் வித்தியாசமா இருக்கும். புத்தகம் படிச்சுதான் ஞானம் அடையணுங்கிறதே கிடையாது. அவன் எதை வேணா படிப்பான், எங்கேருந்து வேணா படிப்பான், அவனுக்கு ஞானம் வந்துகிட்டே இருக்கும். அது அவனுடைய ஆக்ஞாக்கு வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா மனுஷன் தன்னை அப்படியே இவால்வ் பண்ணி மேல கொண்டு வந்து நிறுத்தி கடைசியா பரமாத்மாவோட லிங்க் பண்றது. தட் இஸ் கால்டு துரியா. இந்த இடம் துரியம்னு பேரு. 12 அங்குலம் வரைக்கும் அதுக்கு துரியம்னு பேரு. அதாவது பிரம்மத்தோடு நம்ம தொடர்பு வைத்துக் கொள்வது. சார் இந்த நாட்டுல ஒவ்வொரு கதையிலையும் ஒரு உயிர் வச்சிருக்கான் சார். ஒரு கதையிலும் உயிர் வச்சிருக்கேன். என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாரு, ஏன் சார்
பிரம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒய்ஃபை வந்து சரஸ்வதியை நாக்கில் வச்சிருக்கிறாருன்னு எழுதியிருக்காரு சார். அது எப்படி சார் உண்மை? நான் சொன்னேன், கேட்கிற கேள்வி எல்லாம் மொத்தமா கேட்டுடு. நீ இன்ஸ்டால்மெண்ட்ல கேட்டு என் உயிரை எடுக்காது. கேட்கிற கேள்வியை மொத்தமா கேட்டு அவன் அடுத்தாப்புல சொன்னான். அப்ப இன்னொன்னு கேட்கட்டுமா சார்? என்ன? பெருமாள் வந்து ஒய்ஃபை தன்னுடைய நெஞ்சில வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களே சார், அவர் எப்படி சார் நெஞ்சில கொண்டாந்து வச்சாரு? அவர் இதயத்துல வச்சிருக்கிறாரு பெருமாள் அப்படின்னு போட்டிருந்தே சார், அது எப்படி சார்? அப்புறம் சிவபெருமான் பாருங்க சார், அவர் உடம்புல பாதியை கொடுத்துட்டாரு, உடம்புலயே பாதியில கொண்டாந்து வச்சுட்டாரு அப்படின்னு கதை இருக்குதே சார். ஒய்ஃபை நாவில் வைத்தார் யாரு? பிரம்மா. கமலமாயன பாட்டுல ஒரு ஆகத்தில் வைத்தான் பாகத்தில் வைத்தான்னு சூர்பனக பேசுற ஒரு இடம் வரும். அது மாதிரி பிரம்மா நாவில வச்சான், பெருமாள் வந்து நெஞ்சில வச்சான், சிவபெருமான் உடம்புலயே பாதி கொடுத்தான். என்ன அர்த்தம்? தம்பி, இப்ப யாரெல்லாம் பொண்ணு பார்க்க போறியோ அவனுக்கு இந்த கதை தெரியணும். முதல்ல நீ ஒரு பொண்ணு பார்க்க போனேன்னா கொஞ்சம் பேசி பாரு. அதான் பிரம்மா நாவில சரஸ்வதியை வச்சா. இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா வராதா? பொண்ணு மாப்பிள்ளையோட கொஞ்சம் நாக்க வச்சு பேசணும். இந்த ஆள் தேர்வானா தேர மாட்டானா, சம்பளத்தை மரியாதையா நம்ம கிட்ட கொடுப்பானா இல்ல அங்கங்க கொடுத்துட்டு வருவானா அப்படிங்கறது பேசி முதல்ல பார்க்கணும். இப்ப கூட பாருங்க, நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி புருஷனும் பொண்டாட்டியும் கொஞ்சம் பேசிக்கணும் அப்படின்பா. ஒரு கல்யாணம் நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டோம் அப்படின்பா. முதல்ல பொண்ணோட பேசி பார்க்கணும் ஒரு திருமணத்துக்கு முன்னாடி. அந்த பிரம்மா சொல்லி கொடுத்தார். நீ பேசி பார்த்து நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணாதான் மனசுல இடம் கொடுக்கும். மனசுல இடம் கொடுத்து மனசுல இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் பரவாயில்லை அப்படின்னு தோணா மட்டும்தான் உடம்புல இடம் கொடுக்கணும். மன்னிச்சுக்குங்க, இப்ப எல்லாமே ரிவர்ஸ். எப்படி? முதல்ல உடம்புல இடம் கொடுத்துறாங்க, அப்புறமா வந்து மனசுல இடம் கொடுக்குறாங்க, அப்புறம் பேசிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு கூட்டு போடுறாங்க. நம்ம சிஸ்டத்தை கெடுத்துட்டோமே. முதல்ல நாக்குல பேசிப்பாரு, பேசி பார்த்ததுக்கு அப்புறம் பிடிச்சிருக்கா மனசால பழகிப்பாரு, பழகி பார்த்தா கல்யாணம் பண்ணி வீட்டுல கூட்டு வந்து கொடுத்துன்னு நடத்து. உடம்புல இடம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுத்துன்னு நடத்து. உடம்பு வேணா உனக்கு பார்வைக்கு குறைவா தெரியலாம், ஆனா மனித வாழ்க்கையில அதுக்கு இடம் கொடுக்கும் போது கௌரவமா கொடுக்கணும். இப்படி எந்த புராணத்தை எடுத்தாலும் அதுக்குள்ள ஏதோ ஒரு நுட்பம் இருக்கு, ஒரு இன்டர்கசி, அதுக்குள்ள ஏதோ ஒரு சூக்ஷமம் இருக்கு. இப்படிப்பட்ட ஆச்சரியமான தர்மம் நீங்கள் பெருமைப்பட வேண்டும். ஒரு மிகச்சிறந்த பாரம்பரியமுடைய ஒரு தர்மத்தில் மிக நீண்ட காலமாக கொண்டாடப்படுகிற ஒரு சமயத்தில் இந்த மதத்துக்கு ஸ்தாபகர் கிடையாது, டேட் ஆஃப் பர்த் கிடையாது, 7ஆம் தேதி பிறந்தார் 8ஆம் தேதி அப்படிங்கிற கணக்கெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. பிறப்பிலி இறப்பிலி எங்கள் பெருமான், அவனுக்கு பிறப்பு கிடையாது இறப்பும் கிடையாது, அப்பேற்பட்ட பரமாத்மா. இந்த மதத்தினுடைய தோற்ற தேதி கிடையாது. ஏதாவது ஒரு தேதியில உருவாக்கப்பட்டா 7ஆம் தேதி உருவாக்கப்பட்டது 8ஆம் தேதி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஆயிரக்கணக்கான ரிஷிகள், ஆயிரக்கணக்கான முனிவர்கள், ஆயிரக்கணக்கான கவிஞர்கள், ஆயிரக்கணக்கான ஞானிகள், ஆயிரக்கணக்கான தீர்க்கதரிசிகள், இப்படி எத்தனையோ பேர் இறைவனை உணர்ந்து 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 சொல்ல 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 வேதம், உபனிஷதம், புராணம், இதிகாசம் என்று வந்து கொண்டே இருந்தது. ஆக இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு தர்மத்திலே நாம் வந்திருக்கிறோம் என்கிற எல்லையற்ற ஒரு மகிழ்ச்சி உணர்வோடு நாம் பாரம்பரியம் மிக்க ஒரு தர்மத்தில் வந்திருக்கிறோம் என்ற எண்ணத்தை மனதில் பதிய வைத்துக் கொண்டு சிறந்த சமயத்தில் இருக்கிறோம் என்கிற ஒரு கருத்தை முன்னுரையாக உங்கள் மத்தியில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். It is a wonderful religion. ஏங்கறீங்களா? It is full of freedom. நீங்க மற்ற எந்த மதங்களிலும் ஃப்ரீடம் ரொம்ப கம்மி. அதாவது ஒன்ஸ் நரகத்துல சாமி போட்டுட்டாருன்னா நீங்க பெயிலே எடுக்க முடியாது. ஒன்ஸ் நரகத்துக்கு உங்களுக்கு போஸ்டிங் போட்டாச்சுன்னு சொன்னா பெயில் எடுக்கவே முடியாது. இங்க அப்படி கிடையாது. கொஞ்ச நாள் டெம்பரவரியா சுவாமி போடுவார், அப்புறம் பெயில் எடுத்து மறுபடியும் பூமிக்கு வந்துடலாம். எப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் வச்சிருக்கான் பாருங்க. ஆமா சார், சின்ன சின்ன தப்பு பண்ணா ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஒரு சின்ன தப்பு பண்ணா ஒரு பெர்மனண்டா கொண்டு போய் நரகத்திலேயே போடுறது. எவ்வளவு லீனியன்டான ஒரு தர்மம் பாருங்க. இன்னொன்னு, மற்ற மதங்கள்ல மதத்தை எதிர்த்து பேசுறது அனுமதிக்கப்பட மாட்டாது. இங்க சார்வாகா, வேத காலத்திலிருந்து சார்வாகாங்கிறது யாரு? ஆக்சுவலா நாஸ்திகத்துக்கு வேதத்துல கொடுக்கப்பட்ட பேர் தான் சார்வாகா. அவங்க எவ்வளவு கண்டனங்கள் வேதத்திலேயே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இட் இஸ் அலௌட் டிஸ்கஷன். ஒருத்தர் உட்கார்ந்து பேசலாம், வாங்க நீ உன் கருத்தை சொல்லு, நான் என் கருத்தை சொல்றேன், பேசலாம். அப்படிப்பட்ட ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான ஒரு சுதந்திரத்தை நேசிக்கிற ஒரு மதம். இத கூட சில பேர் என்ன பண்றாங்க, மிலிட்டன்சி, ராணுவ தன்மை இந்து மதத்துல கொண்டாடணும்னு சில பேர் சொல்றாங்க. மன்னிச்சுங்க,
முக்தியை விரும்புகிற மதத்தில் ஒருபோதும் ராணுவ தன்மையை நுழைக்க முடியாது. இது முக்தியை விரும்புகிற மதம். முக்தியை விடுதலை சார். ஒரு விடுதலையை விரும்புகிற மதத்துல போய் கட்டாயமா எல்லாரும் இப்படிதான் பண்ணணும், கட்டாயமா அதெல்லாம் கிடையாது. உனக்கு முடிஞ்சா பூக்கிள்ளி போடு, முடிஞ்சா பாடு, முடிஞ்சா ஆடு, முடிஞ்சா கோலம் போடு, இல்லையா உட்காந்து போ, உனக்குள்ளேயே கடவுளை பாரு. நீ பிரார்த்தனைனா பிரார்த்தனை பண்ணு, தியானம்னா தியானம் பண்ணு, உனக்கு என்ன சொல்லுமோ செய்யி. இதை பத்தி கவலை கிடையாது. உலகத்துல எத்தனை மதம் இருந்தாலும் ரெண்டே கேட்டகரியில பிரிக்கலாம். ஆயிரக்கணக்கான மதங்களை கொண்டாந்து முன்னாடி வச்சாலும் நான் ரெண்டே கேட்டகரியில பிரிச்சு காட்டுவேன். என்ன? பிரார்த்தனையை நம்புகிற மதம், தியானத்தில் இருக்கிற மதம். ரெண்டு தான். பிரார்த்தனையை நம்புகிற மதம் கடவுள் பேர் வேணா வெவ்வேறு சொல்லும், ஆனா இவரை பிரார்த்தனை பண்ணு, இவரை பிரார்த்தனை பண்ணு, இவரை பிரார்த்தனை பண்ணு. தியானத்தில் நம்பிக்கை உடைய மதம் பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லாது. உனக்குள்ள தோண்டு, உள்முக பயணம், உள்ள போ உள்ள போ, உன்னை கண்டுபிடி, நீ யாரு, எங்கேருந்து வந்தேன்னு கண்டுபிடி. எவ்வளவு கஷ்டம் நான் யாரு கண்டுபிடிக்கிறது. ஒரு சூஃபி ஞானி உட்கார்ந்து இருக்கிறான், அவன் பேர் என்னமோ ஒரு பேர் வச்சுங்களேன், அவனுக்கு ஏதோ ஒரு பேரு, அவன் பேரை சொல்லி ஒருத்தன் கேட்கிறான், வச்சுங்க ஏன்னு வச்சுக்கோங்க, பின்னு வச்சுக்கோங்க. ஏன்பா ஏ இங்கதான் இருக்கிறாரா, ஏ எங்க இருக்கிறாரு அப்படின்னு அவருக்கே கேட்டான். அவர் என்ன போய் சொன்னார் தெரியுங்களா? நானும் 50 வருஷமா அவனை தாண்டா தேடுறேன், நீ வேணா தேடி பாரு, கிடைச்சா என்கிட்ட விட்டுட்டு போங்க. யாரு? அவரை. நானும் 50 வருஷமா அவனை தான் தேடுறேன், நானும் கிடைக்கவே இல்லை, நீ வேணா கண்டுபிடிச்சு கூட. அதாவது நான் சொல்றமே ஒழிய அதுக்கு அர்த்தமே கிடையாது. தேடுறேன். இந்த சிருங்கேரி மடத்துல அபிநவ வித்யார்த்தீர்த்தர் பட்டத்துக்கு இருந்தார். அதுக்கு முன்னாடி நரசிம்ம பாரதின்னு ஒரு பெரியவர் இருந்தார். நரசிம்ம பாரதி ஒரு வித்தியாசமான மனிதர். அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, யாரையும் பார்க்க மாட்டாரு, அவர் பாட்டுக்கு மெடிடேஷன்ல இருப்பாரு. அப்போ மடத்தோட மேனேஜர் போய் மெதுவா அவர்கிட்ட கேட்கிறாரு, நிறைய பேர் வந்திருக்கா, உங்களை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறா, நீங்க அவனா யாரு என்னன்னு விசாரிச்சா பரவாயில்லை, நீங்க கொஞ்சம் அவனா யாரு என்னன்னு விசாரிக்கலாமே. அவர் பதில் தெரியுமா? இங்க நான் யாருன்னு விசாரிச்சு இன்னும் முடியலையா, இன்னும் மற்றவனை விசாரிச்சு நான் என்ன பண்ண போறேன் ஓ அப்படின்ட்டு. அந்த நான் யாருங்கிற விசாரணை தான் ஞானத்தின் உச்சகட்டம். அது ரமணர் நடத்தியது. அப்ப ரெண்டுக்கும் இடம் உண்டு. இந்த மாதிரி ஒரு பரந்த கோட்பாடு, ஆழமான தத்துவம், அவரவர் நிலைக்கேற்ற ஒரு வழிமுறை அமைந்திருக்கிற அற்புதமான ஒரு சமயம். இந்த பெருமை மிக்க சமயத்துல ரெண்டு பெரியவா நின்று இப்போ விவாதம் நடக்க போகுது. சார் இந்த மாதிரி விவாதம் கூட சார் பல பேர் சொல்றாங்க, இந்த மாதிரி விவாதங்கள் சரியான கேட்பாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, மற்ற மதங்கள்ல விவாதங்களுக்கு இடமே கிடையாது. இந்த மதத்தில் விவாதங்களுக்கு சுதந்திரமான இடம் உண்டு. கருத்து முன்னிலை, நீ சொல்லு கேட்கிறேன், நான் சொல்லு கேட்கிறேன். ஏன்னா பட்டிமண்டபத்தை பத்தி மாணிக்கவாசகர் பாடல் 8:2 மரியாதை என்னை பட்டிமண்டபம் ஏற்றினை அப்படிங்கிற. அப்ப விவாதத்துக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான சமயம் இந்த சமயம். இன்னைக்கு அதுல ஒரு தலைப்பு, ஆண்டவன் பெருமையா அடியவன் பெருமையா, இந்து சமயத்தின் பெரும் சிறப்பு எது என்ற தலைப்பில் தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகளில் மின்னிக் கொண்டிருக்கிற 4 நட்சத்திரங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். மணிகண்டன் கவிஞர், எழுத்தாளர், சிந்தனையாளர், நகைச்சுவை பேச்சாளர், மிக அருமையான நேர்முக வர்ணனைகள் தொலைக்காட்சியிலே சபரிமலை ஐயப்பனை பற்றி எல்லாம் ரொம்ப அருமையாக வர்ணனை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர். தமிழக அரசினுடைய 1 லட்சம் ரூபாய் பொற்கிழி பெற்று சொல்லின் செல்வர் என்கிற விருதை பெற்றவர் அருமை தம்பி மணிகண்டன் அவர்கள். வழக்கறிஞர் சுமதி அவர்கள் ஹைகோர்ட்ல ரொம்ப செல்வாக்கான ஒரு வக்கீல். நான் கூட கோர்ட்டுக்கு போய் குப்பை கொட்டிருக்க வேண்டிய ஆளு, நான் போகல. ஏன் போகல? இவங்கள மாதிரி ஆளெல்லாம் குழைச்சு போட்டுமே தான் போகணும். ரொம்ப ஆக்சுவல் அவங்க சார் கோர்ட்ல அப்பியர் ஆனாங்கன்னா 1 நிமிஷத்துக்கு உடல் வாங்க முடியும். அவ்வளவு செல்வாக்கான ஒரு பேச்சர். இந்த மாதிரி வர்றாங்க அப்படின்னா இந்த இலக்கியத்தின் மேல இருக்கிற ஆர்வத்தால வர்றாங்க. சரி, அவங்க பத்தி ரொம்ப டீட்டெயிலா வந்தா நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? பாரதி கனவு கண்ட புதுமை பெண்ணாக வலம் வந்து கொண்டிருக்கிறவர் வழக்கறிஞர். அதுக்கு அடுத்தாப்புல பட்டிமண்டப சூப்பர் ஸ்டார் மோகனம். இந்த யூடியூப்ல போய் மோகன சுந்தரம்னு தட்டுங்க, அப்புறம் உங்களை வெளியில இருந்து பாக்குறவங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி நினைப்பாங்க. நீங்க கேட்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த யூடியூப்ல போய் தட்டிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், உங்களால் கண்ட்ரோல் சிரிப்பை அடக்கவே முடியாது. அவ்வளவு கேள்வி, அவ்வளவு கிண்டல், அவ்வளவு தமாஷ், அவ்வளவு நகைச்சுவையோடு பேசக்கூடியவர், நல்ல பேச்சாளர், மிகச்சிறந்த நண்பர் நம்முடைய அருமை தம்பி மோகன சுந்தரம் அவர்கள். அந்த பக்கம் கவிதா ஜவஹர் அவர்கள், நல்ல அருமையான எழுத்தாளர், அருமையான சிந்தனையாளர், நல்ல பேச்சில் நிறைய புது கவிதைகள், இன்றைய மாடர்ன் ரைட்டர்ஸ் அவங்கள பற்றிய தகவல்கள்,
இதெல்லாம் உழைச்சு உழைச்சு பேசக்கூடிய நல்ல ஒரு பேச்சாளர் சகோதரி கவிதா ஜவஹர் அவர்கள். அதனால இவ்வளவு நல்ல ஒரு சபையில பேசுறதுக்கு நான் உங்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டேன். இப்போ உங்க 4 பேருக்கு நான் ஒரு ரிக்வஸ்ட் வைக்க போறேன். என்ன, எதிரில் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு நான் எண்ணிட்டேன். எதிரில் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு நான் எண்ணிட்டேன். நான் தீர்ப்பு சொல்ற வரைக்கும் இதுல ஒரு தலை கூட குறையக்கூடாது. அப்ப ஒரு தலை குறைஞ்சாலும் என்ன காரணம்? நீங்க யாரோ தப்பா பேசிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதான் நான் எவ்வளவு எண்ணி வச்சிருக்கிறேன். எனக்கு தீர்ப்பு சொல்ற போது இது, ஏன்னா நம்ம நாட்டில் தீர்ப்பை எவ்வளவுமே மதிக்க மாட்டேங்கிறா. அவங்க தீர்ப்பு தீர்ப்பு படிக்கிறாங்களே ஒழிய எல்லாம் தீர்ப்பை எவ்வளவு மதிக்க மாட்டேங்கிறான். இது என்ன நாடுன்னே எனக்கு புரியல. மன்னிச்சுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். விதிமுறைகளையும் சட்டங்களையும் மதிக்காத தேசம் வல்லரசாக மாறவே முடியாது. விதிமுறைகளையும் சட்டங்களையும் மதிக்காத தேசம் வல்லரசாக மாறவே முடியாது. நீங்க சட்டங்களை மதிங்க, விதிமுறைகளை மதிங்க. ஒரு ரூல்னா அந்த ரூலை காப்பாத்துங்க, ரூலை மீறாத. நான் வரும்போதே பார்க்கிறேன் சார், ஒரு ட்ராக்ல வண்டி நின்னா இன்னொரு பக்கம் வண்டி இடம் விட்டாங்கன்னா அந்த வண்டி வர முடியும். இந்த வண்டியை கொடுத்தா முன்னாடி நிறுத்திக்க வேண்டியது. உலகத்திலேயே பெரிய அறிவாளி இவன் இல்ல, அடுத்த வண்டி வர முடியாது போட்டு அங்க வண்டியை நிறுத்துறது. அப்புறம் எப்படி சார் இந்த நாடு வல்லரசாகும்? இந்த நாடு வல்லரசாகணும்னா சட்டங்களையும் விதிமுறைகளையும் மதிக்கிற பழக்கம் மக்களுக்கு ஏற்பட்டாக. ஆக நல்ல பேச்சாளர் 4 பேரு, அவங்களாச்சு நீங்களாச்சு. இனிமே பட்டிமண்டபம் தொடங்குது. என்ன கொஞ்சம் சகோதரி மகத்தி தான் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அவங்ககிட்ட முதலே சொல்லிடுங்க, ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் கொஞ்சம் பொறுத்துக்கு சொல்லுங்க. இப்ப பட்டிமண்டபம் தொடங்குகிறது. முதலில் அருமை தம்பி மணிகண்டன் அவர்களை, நீங்க யாரை பார்க்க போறீங்க? ஆண்டவனா இல்லையா? ஆண்டவன் பெருமை. ஆண்டவன் பெருமை என்பதை டிஸ்லரி வாட்டர் குடித்து நிரூபிப்பதற்கு மணிகண்டன் அவர்கள் வருகிறார். ஆங்கிலம் உலகத்தின் வணிக மொழி. ஆங்கிலம் உலகத்தின் வணிக மொழி. சமஸ்கிருதம் உலகத்தின் வேத மொழி. உருது உலகத்தின் கவிதை மொழி. சீனம் உலகத்தின்... சார் சத்தம் வேண்டாம் சார், ஏன்னா மைக்கும் மனைவியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது சார். இல்லை புரிஞ்சா நல்லா கை தட்டலாம், ஒன்றும் தப்பில்லை. ஏன் பயப்படுறீங்க? ஓ, ஒய்ஃப் பக்கத்தில் உட்காந்துருக்கிறதுனால சார். சரி, அப்போ நீங்கள் தட்டாமல் பேசாமல் இருங்க, வீட்டில் நைட்டு சாப்பாடு கிடைக்காது. ஆங்கிலம் உலகத்தின் வணிக மொழி. சமஸ்கிருதம் உலகத்தின் வேத மொழி. உருது உலகத்தின் கவிதை மொழி. சீனம் உலகத்தின் குறியீட்டு மொழி. ஆனால் எங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய தமிழ்தான் உலகத்திற்கே தாய்மொழி என்பதால் அந்த தமிழுக்கு என் முதல் வணக்கம். நண்பர்களே, உங்களிடத்தில் பாராட்டை பெற வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லவில்லை. நடுவர் அவர்களை பணிந்து நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் பேசும்போது அந்த அம்மா குறுக்க இன்னமெல்லாம் அம்மா சின்னம்மாலாம் பேசக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருக்கணும். இன்னமா ஐயாவுக்கு தான் காலம். நான் சொல்றது இவரை சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு மோடி மாதிரியே இருக்காரு. இவ்வளவு நேரம் சும்மா உட்காந்துருந்தேன். அப்ப எடுக்காம இப்ப எடுத்தா நான் பேசுறதா போஸ்ட் கொடுக்கறதா? என் கல்யாணத்துல எங்க மாமனார் கூட இந்த மாதிரி ஒருத்தரை ரெடி பண்ணல. அவருக்கு ஒரு கை தட்டுங்க. பிலிம் இருக்காவில்ல, சில ஊர்ல சும்மாவே பிலிம் காட்டிட்டு போயிடுவாங்க. இருக்கட்டும். நடுவர் அவர்களே, இந்த தலைப்பு இதெல்லாம் நீங்க 3 பேர் பேசுங்க. ஒரு நிமிஷம் இங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இந்த அனுமன் மேல எனக்கு ரொம்ப பற்று உண்டு. ஏன்னா ராமன் நாமம் பெருசும்பாங்க. நான் ராமனை திருவடி தொழுது வணங்குகின்றேன். ஆனால் ராம நாமத்தையே காப்பாற்றியது யார்தான்? எங்க தானுமகமலை ஆஞ்சநேயர் தான். எப்படின்னா, சீதை இருக்கான்னு சொல்லி ராமனுக்கே உயிரை கொடுத்தான். லட்சுமணன் இறந்துட்டான்னு சொன்ன போது சஞ்சீவி மலையை கொடுத்து உயிரை கொடுத்தான். பரதன் தீ குளிக்கும் போது தடுத்தாற் கொண்டு உண்மையான ராமனுடைய நாமத்தை இந்த மண்ணில் நிலைவர செய்து ராமநாமத்திற்கே பெயரெடுத்த பெருமான் இருக்கக்கூடிய மண் எதுன்னு கேட்டா சுசீந்திரம் ஆஞ்சநேயர் என்பதால் அந்த மண்ணுக்கு என் முதல் வணக்கம். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கை தட்டினா பேச்சு வராது. என் பொண்டாட்டி முதுகுல அடிக்கிற மாதிரியே இருக்கு. அதுக்கு மட்டும் ஒரு அம்மா பக்கத்துல கணவர் அடிக்குது. என் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த அமைப்பாளர்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன், பணிஞ்சு கோத்துக்காதீங்க. ஐயா வரும்போது நானும் கொஞ்சம் பிபி ஆயிட்டேன். அதெல்லாம் நீங்க எல்லாம் டிராபிக்கை பத்தி சொல்றீங்க.
நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன் சொல்லக்கூடாது, எங்கேயாவது கொஞ்சமா தான் நிறுத்துறாங்க. அங்க இந்த செவுட்டு மிஷின் மாதிரி ஹெட்போனை மாட்டிக்கிட்டு லூஸ். நம்ம அவர் வந்து வேதனையோட சொன்னாரு, 5:45 கிளம்பினவர் இங்க வர்றதுக்கு ஏன் லேட்டுன்னா அவ்வளவு, நாங்க 4:40 கிளம்பினோம். ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த ஊர்ல ஏதோ உங்களை பாராட்டுன்னு சொல்லல, 22 வருஷமா நாடு நகரம் கிராமம் மண்ணு எல்லா இடத்துலயும் போய் பேசிட்டேன். ஆனா சினிமாக்காரன்னா கூட்டம் இருக்கும், விசில் அடிக்கும். ஒரு இலக்கியத்தை கேட்கறதுக்காக 45 நிமிஷம் எந்தவித சலனமுமே இல்லாம பிஜேபி சில மாதிரி உட்கார்ந்து. உண்மையான தமிழ் ஆன்மீகமும் சுசீந்திரத்தில் தான் வாழ்கிறது. உங்கள் திருவடியை தொடுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல ஒரு கைத்தட்டிக்கங்க, தப்பே கிடையாது. அவ்வளவு ஒழுக்கம் நடுவது. ஆர்கனைசர் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு பேச வேண்டியது ஐயா சேர்த்து நாளைக்கு பேசுவார். அவருக்கு நாளைக்கு செய்ய வேண்டியது சேர்த்து எங்களுக்கு இன்னைக்கே செஞ்சிருங்க. நீ ஏமா சிரிக்கிற? நான் பேசுவேன், நீ உனக்கு செய்வாங்களாமா? இப்படியேதாமா யாரோ ஒருத்தர் செஞ்சு யாரோ ஒருத்தர் அனுபவிக்கிறாங்க. இப்ப நல்லா கவனிக்கணும். நான் திருப்பியும் இன்னைக்கு ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு தான் தலைப்புக்கு போவேன். ஏன்னா நான் கொஞ்சம் எல்லா வீட்லயும் தாய் வந்து சோறு ஊட்டி வளர்த்துருப்பா. நான் தமிழ் படிச்சவங்கிறதுனால ஐயாவுக்கு தெரியும். நான் எல்லாரையும் எனக்கு இங்க உள்ள ஜேசி அன்புமணி சார்ல இருந்து ஜீவா சார்ல இருந்து இங்க அமைப்பாளர்ல இருந்து எல்லாரையும் தெரியுங்கிறதுனால சொல்றேன். இந்த நாடு மாதிரி ஒரு நயவஞ்சகம் கோச்சிக்க கூடாது. 2 தடவை முதலமைச்சராக இருந்து செத்ததுக்கு அப்புறம் கையில வச்சிருந்த அது 60 ரூபாய் பணமும் 6 கதர் சட்டையும் அவர் இறந்த பிறகு வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கிட்டாரு. பயன்படுத்திய கார கட்சி எடுத்துக்கிச்சு, அவருடைய உடம்ப நெருப்பு எடுத்துக்கிச்சு. ஆனா காமராஜ்ங்கிற பேரை வரலாறு எடுத்துக்கிட்டது பெருசு இல்ல. அந்த காமராஜரை சொந்த ஊர்ல தோக்கடிச்சா. ஆனா இந்த நாகர்கோவில் மண்ணுதான் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே பெருமை சேர்க்கின்ற வகையில் காமராஜரை மீண்டும் ஜெயிக்க வைத்த நன்றி உடைய மண் என்பதால் உங்களை வணங்குவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையா? இந்த ஊருக்கு பக்கத்துல தான் ஜீவான்னு ஒருத்தர் பிறந்தாருங்க ஐயா. எனக்கு தானுமாமலை ஆஞ்சநேயரை வணங்கிட்டு வெண்ணெய் சாப்பிடுறது எவ்வளவு முக்கியமோ, செருப்பு போடாம வேட்டிக்கு வெளியிலே ரத்தம் வந்து கட்சிக்கு கொடுத்த காசை டீ கூட வாங்கி குடிக்காம இருந்த ஒரே கம்யூனிஸ்டவாதி என்னுடைய பிறந்த மண் எதுனா உங்கள் மண் என்பதால் என்னை பொறுத்தவரை இது தமிழகத்தினுடைய புண்ணிய பூமி. இந்துக்களின் புண்ணிய பூமி காசி, இஸ்லாமியனின் புண்ணிய பூமி மெக்கா, கிறிஸ்தவனின் புண்ணிய பூமி ஜெருசலம், தமிழனின் புனித பூமி எதுனா நாகர்கோவில் தான் என்று நாளைக்கு வரலாறு சொல்ல வேண்டும் தோழர்களே, வரலாறு சொல்ல வேண்டும். ஜீவாவையும் காமராஜரையும் கடைசி வரை காத்த மண் என்பதால் உங்களுக்கு என் பணிந்த வணக்கம். எனக்கு இப்பதான் ஈரப்பழையும் நின்றுருக்கு. அந்த அம்மாவை நல்லா பாருங்க, இந்த சரவண மீனாட்சியில வர்ற வெள்ளி மாதிரியே உட்கார்ந்துருக்கு. அவரு இந்த வாணி ராணியில வர்ற வீட்டுக்கார மாதிரியே இருக்காரு பாருங்க. எப்ப நேரத்துல அந்தாலும் யாரும். அதாவது எனக்கு உண்மையிலுமே இந்த அமைப்பாளர்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நாங்கெல்லாம் மெட்ராஸ்ல பேசினா 3 லட்ச ரூபாய் செலவு பண்ணி நடத்துறான், 30 பேர் வரமாட்டேங்கிறான். இந்த டிவி வந்ததுக்கு அப்புறம் இந்த பாருங்க பேரா பெரிய மங்கையர்கரசி அம்மா உட்காந்து கேட்கறாங்க. ஏன் கேட்கறாங்க? இப்படி எல்லாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் 4 இடத்துல சொல்லுவாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு கைத்தட்டி கொடுங்க. சின்ன வயசுல இவ்வளவு அழகா. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பேச்சாளர்களே வயசு குறைஞ்சிக்கிட்டே போற ஒரே பேச்சாளர் அந்த அம்மா தான். அடுத்த ஊர்ல என்னை ரெக்கமெண்ட் பண்ணணுமா? அதுக்கு தான் சொல்றது. சும்மா அவங்க வேற எதுவும் நினைச்சிடக்கூடாது இல்ல, ஏதோ சும்மாவே பேசிட்டு போவாங்க. நான் பேசுறதுக்கெல்லாம் வாங்கிடுவேன். சரி, அது இருக்கட்டும். இப்ப பாருங்க, இந்த ஒருத்தர் கவனமா சிரிக்கிறாரு. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த சரவண மீனாட்சின்னு ஒண்ணு வருது இல்ல, தெரியுமில்ல? ஆமா ஆமா, அந்த பாட்டி அப்படியே சிரிப்ப பாருங்க. ஐயோ, ஆனா கோச்சிக்க கூடாது ஐயா. எனக்கு அவன் அந்த ப்ரொடியூசரை மட்டும் நேரில் பார்த்தேன், கத்தியால குத்திட்டு 8 வருஷம் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஏன்னா இப்பெல்லாம் வக்கீல் வேண்டாம், டைரக்டா நீதிபதியை பார்த்தா ஈஸியா வந்துடலாம்னு சொல்றாங்க. அதை புரிஞ்சா கை தட்டுவீங்க. இப்ப நானே எதுக்கு தைரியமா வந்திருக்கேன், டைரக்டா நீதிபதியை பார்த்து தீர்ப்பை வாங்கிட்டு போலாம் தான். இது புரிஞ்சு தமிழ்நாட்டில் கை தட்டாம உட்கார்ந்துருந்தா அப்புறம் என்னதான் பண்றதுன்னா? ஏன் நான் ஒண்ணு நானா பேசல, நாட்டில் நடக்கிறத பேசுறேன். ஆஞ்சநேயர் என்னை பேச வைக்கிறார், நானா பேசுறேன். இப்ப அடுத்த செய்திக்கு வரேன். இந்த சரவண மீனாட்சி என் ஒய்ஃபு மாசமா இருக்கும் போது போட ஆரம்பிச்சாங்க. இப்ப என் பொண்ணு 7ஆம் கிளாஸ் படிக்கிறான். இன்னும் சீரியல் முடிஞ்ச பாட்டு இல்ல. ஆனா மீனாட்சிக்கு மட்டும் 8 புருஷன் மாறிட்டான். எத்தனை பேருக்கு சந்தோஷத்தை பாரு. நமக்கெல்லாம் அப்படி கொடுக்கலையடா, வாக்கலையடா.
பாருங்க, சமய புறவர்கள் பத்தி பேசுறதுக்கும் நாயன்மார்கள் பத்தி பேசுறதுக்கும் அடியார்களை பத்தி பேசுறதுக்கும் எல்லாரும் எல்லாத்தையும் பேசக்கூடாது. எவ்வளவு சந்தோஷமா அங்க பாருங்க, அந்த முதல் வரிசையில் ஒருத்தர் உட்கார்ந்து பேப்பர் எடுத்து குறிப்பு எடுத்து சிரிச்சு அவர் மூஞ்சில சிரிப்பு வந்து 8 வருஷம் ஆயிருக்கும். நான் இன்னைக்கு சொல்றேன், வாழ்க்கையில நிறைய பேருக்கு பிபி சுகர் வர்றதுக்கு காரணமே தமிழ்நாட்டுல எவனையும் யாரையும் பார்த்து வணங்குறது இல்லை, சிரிக்கிறது இல்லை, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது இல்லை. பார்க்கும் போதே கேட்கறான், ஐயா உங்களுக்கு 320 நைட்டு சப்பாத்தி சாப்பிடுங்க, எனக்கு 420 வாக்கிங் போறேன். பார்க்கறவெல்லாம் பிபி சுகரை பத்தி தானே பேசுறோம். நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த தானுமாமலை சன்னதியில இருந்து ஒரு தடவை நீங்க சிரிச்சீங்கன்னா உங்க உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது. நீங்க டாக்டர்கிட்டயே போக வேண்டாம். ஏன்னா அங்க போய் சாகுறவன் நிறைய பேர் இருக்காங்க. போன உடனே டாக்டர் சொல்றாரு, மூச்சை இழுத்து விடுங்க, நாக்க நீட்டுங்க, கண்ணை காட்டுங்க, பின்னாடி திருப்புங்க, எல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணுதுங்கிறாரு. இவ்வளவு நேரம் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. முந்தானத்து எங்க பெரியமாவை கூட்டி போயிருக்க ஒருத்தர் டாக்டர் வந்து டாக்டர்னாரு, வாயை மூடுன்னு தெர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து 8000 ரூபாய் பில்லு. அவன் சொன்னா, டாக்டர் நான் பைப்பு ரிப்பேர் பார்க்க வந்த பிளம்பர், நீங்க என்னன்னு கேட்கல. அவர் சொன்னார், நான் 3 ஃப்ளோர் கட்டிட்டேன், பணத்தை கட்டிட்டு போடா அப்படின்னாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க உடம்புல நல்ல ரத்தம் வரணும்னா இன்னைக்கு இந்த அமைப்பாளர்களுக்கு ஒரு கை தட்டுங்க. இந்த 1 மணி நேரம் பத்தாது சார். இது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நான் கூட சொல்றேன், இந்த நிகழ்ச்சி எதுக்கு இப்படி 10 நிகழ்ச்சி செஞ்சு இந்த அட்டையை அடிச்சு இத்தனை பேரை பாட சொல்லி ஆட சொல்லி எல்லாம் எதுக்கு பண்ணணும்? வேற ஒண்ணும் இல்ல. இந்த சேர்ல வந்து உட்கார்றீங்கல்ல, 100 ரூபாய் இந்த வேட்டி, இந்த கதர் வேட்டியில அழுக்கு பட்டுன்னு சேர்ல வச்சு துடைக்கிறோம். அட இந்த மீட்டிங் ஏற்றோன்னு பஸ்ல போய் உட்கார்ந்தோன்னு பஸ் எப்படி தட்டி துடைக்கிறோம். வாசல்ல உள்ள ஸ்கூட்டர்ல பனி படிஞ்சிருக்குன்னு துடைக்கிறோம். குளிக்கும் போது மார்கழி மாசத்துல பனி இருக்குன்னு கண்ணாடியை வச்சு பார்த்த மூஞ்சியை துடைக்கிறோம். எவனாவது மனசை துடைக்கிறோமா சார்? வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நிகழ்ச்சியை போட்டு மனசை துடைக்கிறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டம் அவங்க பட்டுக்கிட்டு இருக்காங்களே. அவங்களுக்கு இன்னொரு கை தட்டி கொடுங்க சார். நான் கூட சொல்றேன், முடிச்சவங்க மார்கழி பெருந்திருவிழாவுக்கு நல்ல காசு கொடுங்க, முடியாதவங்க உடல் உழைப்பு கொடுங்க. அதுவும் முடியாதவங்க அவங்கள பத்தி தப்பு பேசாம போங்க. வருஷம் விழா நல்லா நடக்கும். என் வேலை முடிஞ்சிருக்கு, உங்க வேலை தான்மா. அந்த அம்மா இப்ப பாக்குறது உங்க கையில தான் இருக்கு. ரைட், இப்ப நான் நேரா செய்திக்கு வந்துடுறேன். நான் ரொம்ப பேசணும்னு அவசியம் இல்லை. முந்தானத்து ஒரு முருகன் கோயில் கும்பாபிஷேகத்துல மூச்சடைக்க 30 நிமிஷம் பேசினேன். ஒரு பெரியவர் கையை பிடிச்சி தாரத்தாலே அழ ஆரம்பிச்சுட்டாரு. ஏன் அழுகிறீங்கன்னு. ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வாழ்க்கை வெறுத்து போச்சு, 73 வயசு, சாவு வரமாட்டேங்குது, ரத்தபாலத்தில் தரை வச்சு படுத்தேன். போற வழியில நீ வேணுண்டு வினையில்லை மகிழுண்டு பயமில்லைன்னு பேசினேன். உன் பேச்சை கொஞ்சம் கொஞ்சமா கேட்டேன். 40 நிமிஷம் உன் பேச்சை கேட்டேன். தம்பி, இந்த மாதிரி ஒரு பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் இனிமேல் சாகக்கூடாதுன்னு என் உயிரை திருப்பி தந்துட்ட தம்பின்னு அழுக ஆரம்பிச்சுட்டாரு. நான் படார்னு அவரை சிவபெருமான் நினைச்சு காலில் விழுந்து, அப்படி என்னையா நான் நல்லா பேசிட்டேன்னு. இல்ல 40 நிமிஷம் உன் பேச கேட்டேன். இவ்வளவு மோசமா பேசுறேன். நீ எல்லாம் இந்த நாட்டுல உயிரோட இருக்கும்போது நான் தான் ஏன் சாகரம் நினைக்க மனசை மாத்திக்கிட்டேன். அதனால இந்த பேச்சாளர் மைக்க பிடிச்சா விட மாட்டார். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்து சமயம் வலியுறுத்துறது ஆண்டவன் பெருமையா அடியார் பெருமையான்னா நான் ரொம்ப அதிகமா எல்லாம் பேச மாட்டேன். எத்தனை பேரு பிள்ளையார் கோவிலுக்கு உள்ள போய் குட்டு போட்டு அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டின்னு சொல்றீங்க. அவசரத்துல எக்ஸாம் எழுத போகணும்னு ஸ்கூட்டர்லயே பிள்ளையாருக்கு பிளைங் கிஸ் கொடுத்து அருள் வாங்கிக்கிற ஒரே சமயம் நம்முடைய இந்து சமயம் தானே. உண்மைதான் கை தட்டுங்க, இல்லாட்டி பயிலா போயிடுவாங்க. அந்த அம்மா ஏன் கை தட்டுதுன்னா நம்ம போய் கோயிலுக்குள்ளே கூட்டி போறது இல்லையே. அம்மா கவலைப்படாதீங்கம்மா. ஏன் தெரியுமா, மற்ற சமயத்துல இருந்தா நான் எல்லா சமயமும் எனக்கு பிடிக்கும். ஆனா இந்த தலைப்பு நல்லா, இந்த 2 பேரும் நீ என் மச்சின மாதிரியா, எதையாவது நல்ல விஷயம் பேசும்போது கூட பேசுவேன். நல்லா இதுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம சமயத்துல 5 முறை தொழணும்னு அவசியம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அவசியம் வரணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் 10 காசுக்கு சூட ஏற்றி வச்சுட்டு என் பையனை பாஸ் ஆக்குங்கிறீங்க. 2 ரூபாய்க்கு எலுமிச்சம்பளை விளக்க போட்டுட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் வேணுங்கிறீங்க. அட 10 ரூபாய்க்கு அர்ச்சனை பண்ணிட்டு என் வீட்டுக்காரருக்கு இன்னொரு வீடு வேணும். வீடுன்னா அப்படி இல்லை. ஐயா பாக்குறாரு, என்ன இப்படி இன்னொரு வீடா, செங்கல் சுண்ணாம்புல. ஆனா நான் என்ன கேட்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இந்த ஒரு செய்தியை உள்வாங்கிட்டு போங்க. 2 ரூபாய்க்கு சூட வாங்கி கேட்டுட்டு வீட்டுக்கு பையனுக்கு வேலை கேட்டா கிடைக்கும். 2 ரூபாய்க்கு விளக்கு போட்டுட்டு பொண்ணு கல்யாணம் கேட்டா கிடைக்கும். 10 ரூபாய்க்கு அர்ச்சனை பண்ணிட்டு வீடு கொடு பணம் கொடுன்னா கடவுள் கொடுப்பான். எதையுமே கேட்கலன்னா தன்னையே கொடுப்பான். அதுதான் சார் நம்முடைய இந்து சமயம். சார் ஒண்ணுமே நான் இங்க பாருங்க, நான் இப்ப ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. 63 நாயன்மார்கள்ல ஒரே ஒரு நாயன்மாரை சொல்றேன்.
இப்ப இது ஆண்டவன் பெருமையா அடியார் பெருமையான்னு சொல்லணும். அட இந்த மாதிரி ஒரு பத்திரிகை அடிச்சு ஒருத்தர் கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட கொடுத்தார். யாரு? அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பின் விளைந்த ஆரமுதே உலகமே சொல்லக்கூடிய அம்மையப்பனுக்கு கொண்டு போய் இன்விடேஷன் கொடுத்தாங்க. அவர் வாங்கிட்டு வரேன் போயிட்டு வந்தாரு. அடுத்து கொண்டு வந்து ஒருத்தர் இன்விடேஷன் கொடுத்தாரு. ஐயா எங்க ஊர்ல கும்பாபிஷேகம். யாரு? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்மைமாய் கோணாகி ஆனந்தன் தென்றவரை கூத்தாட்டு மானாகி நின்றார்கள் சொல்லி வாழ்த்துவேனே நமச்சிவாய வாழ்க. அந்த சிவபெருமான் வாங்கி வச்சுட்டு நீ போயிட்டு வந்தாரு. 2 பேரும் போனோன்னு இன்விடேஷன் எடுத்து படிச்சாரு. இதுவும் திங்கக்கிழமை 9/1, இதுவும் திங்கக்கிழமை 9/1. நல்லா கேட்கணும். இது ஆண்டவன் பெருமையா அடியார் பெருமையான்னு பதில் சொல்லணும். கெக்கன்னு பேசக்கூடாது. எனக்கு ரொம்ப பேசக்கூடாது. நல்லா கேட்டுக்கங்க. சிவபெருமான் முதல் இன்விடேஷன் கொடுத்தவனுடைய கனவுல போகல. 2வது இன்விடேஷன் கொடுத்தவன் யாருன்னா ஒரு மகாராஜா. விண்ண முற்ற அளவுக்கு செங்கலையும் சுண்ணம்பையும் வச்சு கோவில் கட்டினான். அவன்கிட்ட போய் கனவுல சொல்றாரு, ராஜா நீ கொடுத்த இன்விடேஷனை படிச்சுட்டேன், எனக்கு இன்னைக்கு வர முடியாது அந்த நாள்ல, இன்னொரு நாள் நீ வச்சுக்கோ, நான் இன்னொருத்தன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போறேன், அவனுக்கு பேரு பூசலார்னு பேரு, திருநின்ற ஊருங்கிற ஒரு ஊர்ல கோவில் கட்டி இருக்கான்னு. நல்லா கேட்டுக்கங்க. ஒரு ஏழை அந்தனர் கட்டிய கோவிலுக்காக ஒரு மன்னன் கனவிலே போய் கடவுள் பேசுகிறான் என்றால் அந்த கடவுள் எப்பேற்பட்டவன் என்பதற்கு ஒரே சாட்சி நம்முடைய இந்து சமுதாயம் தான். வேற எந்த சமயத்துக்கும் அப்படி கடவுள் வக்காலத்தை வாங்கி போக மாட்டான். இப்ப ராஜா பயந்துட்டான். என்னடான்னா, நான் மன்னன், நான் கட்டினதை விட யாரா பெரிய கோவில் அந்த ஊருக்கு போய் கேட்டான். தான் பூசலார்னா. எல்லாருமா கோவிலுக்கு அடிக்கடி போறவனை பைத்தியம். அவனை பார்த்தா அப்படித்தான் இருந்ததுன்னாங்க. உடம்புல ஒண்ணுமே கிடையாது. 4 முளை வேட்டி, கழுத்துல உத்திராடம், பூணூல். அவர் பேர் பூசலார்னு. இப்ப ராஜா கேட்டா, நீ கட்டியிருக்க கோவிலுக்கு நாளை காலையில் எம்பெருமான் குடமுழுக்கு செய்ய போறார். அவர் சொன்னாரு, டைம் இல்லை, அதனால வேகமா சொல்றேன். கோவில் கட்டணும்னு நினைச்சேன், கட்டுறதுக்கு வசதி இல்லை. அன்பையே அஸ்திவாரமாக்கினேன், பண்பை கோவிலாக்கினேன், பாசத்தை கும்பமாக்கினேன், என் உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம்னா. ராஜா கீழே விழுந்துட்டான். இப்ப நீங்க கேட்கலாம், இது அடியாருடைய சிறப்பு தானேன்னு. ஏன் சார், கல்லுல கட்டின கோவிலை விட உண்மையான அன்புக்குத்தான் இறங்கி வருவேன்னு எந்தவித வால் போஸ்டும் கேட்காம, தோரண வாயிலும் கேட்காம, கார் வச்சு கூப்பிடாம, சொந்த செலவுல ஒருத்தனுடைய கும்பாபிஷேகத்துக்காக ராஜா கனவுல போற நம்ம சிவபெருமான் தானே சார் உலகத்திலேயே பெருந்தெய்வம் இல்லையா? இதுக்கு பதில் சொல்லணும். நான் இன்னொன்னு கேட்கிறேன். ஆழ்வார்கள்ல குலசேகர ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஒன்றும் வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது. படையேடா யாகேனோ, பார்க்குவளை ஆகேனோ, தொட்டு விரல் தொட்டரலும் சுண்ணாம்பு ஆகேனோ, மிதியடியா ஆகேனோ, நாற்காலி ஆகேனோ, எது வேணும் ஆகேனோ, நீ உட்கார்ந்த செருப்பா நான் இருக்கக்கூடாதா, நீ உட்கார்ந்த நாற்காலியா இருக்கக்கூடாதா, நான் சொல்ற சுண்ணாம்பா இருக்கக்கூடாதான்னு கேட்டதுக்காக எம்பெருமான் அருள் பாலித்தார்னா. ஏன் சார், உங்க ஊருக்குல இருந்து இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆண்டாளுடைய சூடி கொடுத்த சுடர்மகளுடைய எந்த மாலையும் வேண்டாம், எனக்கு அவ போட்ட மாலை தான் வேண்டான்னு வந்தார்னா, அதுதானே சார் ஆண்டவனுடைய சிறப்பு. நான் இப்படி சொல்றேங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு இவங்க பதில் சொல்லிட்டா, ஏன்னா இது இந்து சமயத்தினுடைய கோட்டை எனக்கு தெரியும். இந்த ஒரு கேள்விக்கு நீங்க, நான் சொல்ற கதையை ஒரு 2 நிமிஷ கதையோட என் பேச்ச முடிக்கிறேன். என்ன கேட்டிருக்கீங்க? இந்து சமயம் வலியுறுத்துவது ஆண்டவன் பெருமையா அடியவன் பெருமையா, அது எது அதிகமானு? உலகத்துல நல்ல அட்டென்டிவா கேட்கறீங்க. நான் உங்களை கவனம் திசை திருப்ப கூடாது. உங்களுக்கு தெரியும், உலகத்தினுடைய பரம்பொருள் கிருஷ்ண பரமாத்மா கண்ணன். அஸ்தினாபுரத்துக்கு தூது போறான். பாண்டவர்களுக்காக ரெக்கமெண்டேஷன் எடுத்து தூது போறான். இப்ப எவ்வளவு பெரியவன் கடவுள், அன்புக்குத்தான் கடவுள் அடிமைங்கிறத இந்த மண்ணுக்கு நிரூபித்த ஒரே சமயம் நம்முடைய இந்து சமயம்ங்கிறதுக்கு வேற யாரையும் சொல்லல. பரம்பொருள் கிருஷ்ணன் தேரை விட்டு இறங்குறான் அஸ்தினாபுரத்துல. முதல்ல பீஷ்மாச்சாரி இருக்கான். அவரை பார்த்து கும்பிட்டு, வாங்க ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க, பெரிய பெரிய குஷனா வச்சிருக்கேன், அப்படி உட்கார்ந்தா 6 அடி உள்ள போகுங்கிறான். ஆகட்டும் பார்க்கலான்னு கிருஷ்ணன் நடந்தான். அடுத்து துரோணாச்சாரி இருந்தான். ஐயா நான் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் கட்டின வீடு வாங்கன்னா. இதெல்லாம் புரிஞ்சா கை தட்டிக்கணும். அதுக்கு மேல நம்ம சொல்ல வேண்டாம். நான் சொல்றது மகாபாரதம். துரோணாச்சாரி. கிருபாச்சாரி சொன்னான், என் வீட்டுல தங்க தட்டு வெள்ளி ஸ்பூன்ல சாப்பிடலாம் வாங்கன்னா. ஆகட்டும் பார்க்கலான்னு 10 அடி நடந்தான். அங்க ஒருத்தர் சாதாரணமா இருந்தான். அவன் பேர் விதுரர்னு பேரு.
அவன் கண்ணனை கூட போட்டுச்சு. ஒரு காலத்துல எல்லாம் வீட்டுக்குள்ள யாராவது வந்தா வாங்கன்னு கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்போம்ல, இந்த சீரியலுக்கு முன் சீரியலுக்கு பின் மாதிரி பெண்கள்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. நான் கூட சுமதி வீட்டுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி போனேன். தங்கமான பொண்ணு, வக்கீல்லாம் படிச்ச பிள்ளை, ஊரெல்லாம் நல்லா பேசும், உலகமெல்லாம் போயிட்டு வர்றது. வாங்க தம்பி, வரக்கூடாதுன்னா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிடவா போறீங்கன்னு. நான் சொன்னேன் வேண்டான்னு சொன்னா நீ என்னம்மா விட்டுறவா போறேன்னு. அதுக்குள்ளேயே அந்த அம்மா சொல்லுது, அப்படியே நம்ம வீட்டுல கை நினைச்சாலும் சும்மாவா போவீங்க, நம்ம பசங்க கையில 5 10 கொடுக்க மாட்டீங்களான்னு. இந்த அம்மாவுக்கு 2 பொண்ணு, இவங்க அண்ணனுக்கு 4 பையன், இவங்க அக்காவுக்கு 3 பிள்ளை. அவங்க வந்து கூட்டு குடும்பம், 11 பிள்ளைங்க குட்டிச்சாத்தா மாதிரி வீட்டுல விளையாட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் நான் சொன்னேன், காசு கொடுத்தா கூட வாங்குறாப்பிலே அவங்க வீட்டு பிள்ளைங்களை வளர்த்து வச்சுக்கீங்க. நல்லா தட்டுங்க, அடியார் பெருமையை பேச வந்திருக்க ஆளுகளை. இப்ப நான் நல்லா கேட்டுக்கங்க. இப்ப கிருஷ்ணன் உள்ள போனோன்னு, ஒரு காலத்துல எல்லாம் தமிழர்கள் வந்தா தட்டுல பலகாரம் வச்சு வலது கையில தண்ணி கொடுப்போம்ல, அந்த மாதிரி இந்த விதுரர் என்ன பண்ணா, வாழைப்பழம் தான் அவன் வீட்டுல இருந்தது, ஏழை இல்லையா, அந்த தோலை பிரிச்சு யாராவது விஐபி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா பதஷ்டமா இருக்கும் தெரியுமா, வேர்த்து விறுவிறுத்து வரும், என்ன கொடுக்கறதுன்னு தெரியாது. வேகமா இவன் பிரிச்சு தோலை கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டு பழத்தை முத்தத்துல போட்டான். அவன் 4 பழம் அடிச்சோன்னு நம்ம சும்மாவே இருக்க மாட்டான். சில பெண்கள்லாம் காப்பி கொடுத்துட்டு கேட்பாங்க எப்படி இருக்குது, அது விஷ மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம அவங்க வீட்டுல குடிச்சதுக்காக நல்லா இருக்கணும்னு போய் சொல்லுவோம்ல. அவன் கிருஷ்ணன் சொன்ன ஒத்த வார்த்தை தாங்க இன்னைக்கு பட்டிமன்றம். 7 உலகத்திலையும் இந்த மாதிரி படம் நான் சாப்பிட்டது இல்லைன்னா. இவன் பயந்துட்டான். இவன் எதிர அப்படின்னு பாக்குறான். முத்தத்துல பழம் கிடக்கு, தோலை கொடுத்துருக்கான். கிருஷ்ணா என்னைய மன்னிச்சுக்கோ, நீ பறந்தாம உனக்கு தோலை கொடுத்துட்டேன்னு. அதுக்கு கிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொன்னா, ஆயர்பாடியில நான் கோபியரோட விளையாண்டுக்கிட்டு யசோதை என் தாயார் கூப்பிடுகின்ற இடைவெளியில நான் பசுக்கெல்லாம் மாட்டுக்கெல்லாம் கொடுப்பேனே, அந்த படம் மாட்டுக்கு கொடுத்தனா ஒரு நாளாவது அதை சாப்பிட்டு பாக்குறேன் எப்படி இருக்குன்னு நீ டெஸ்ட் வச்சிருக்கடா, போடா போடா அப்படின்னா. பேசிக்கிட்டு இருங்க, என்ன முடியல, பேசிக்கிட்டே இருந்தான். நேரம் அதிகமாயிடுச்சு. அப்ப சொன்னா, எனக்கு பசிக்குதுடா பசிக்குதுடான்னா. விதுரன் சொன்னா, நான் ஏழடா, என் வீட்டுல குடிக்கிறதுக்கு உப்பு கஞ்சி தான் இருக்கு அப்படின்னா. பரவாயில்ல அதை குடுன்னா. கொண்டு வந்தான், ஒரு கவலையில ஊத்தினா. அப்படி கை கிட்ட கொடுக்கும் போது, கிருஷ்ணா உனக்கு இதை கொடுக்க முடியாதுடான்னா. ஏண்டான்னா, நீ உலகத்தின் பரம்பொருள், அன்பு வயப்பட்டவன், இந்த உலகத்துல வாயை திறந்தா உலகமே தெரியுது. நான் டெய்லி குடிச்ச எச்ச கப்புல பரந்தாமனுக்கு நான் நைவேத்தியம் பண்ணக்கூடாது, இது தப்புடா, இது முறை இல்லை, இது தர்மம் இல்லைன்னா. கிருஷ்ணன் சொன்னா, எனக்கு பசிக்குதுடா அப்படின்னா. ஒண்ணு வேணா செய்கிறேன், என் வீட்டுல காஞ்ச இலை இருக்கு, அதுல ஊத்தட்டுமான்னா. ஊத்துன்னா. இப்ப விதுரன் சொன்னா, இலையில கஞ்சி ஊத்தினா ஓடுமேன்னா. இப்ப கிருஷ்ணன் சொன்னா, உலகத்தையே படிச்ச எனக்கு இலையில கஞ்சி ஊத்தினா ஓடும்னு நீ கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு. சரி, இப்ப நீங்க இல்ல, நீங்க எல்லாம் பேசணும், நாங்கெல்லாம் கேட்கணும்னு உட்கார்ந்துருக்க மாதிரி அவர் ஊத்துங்கன்னாரு. ஊத்தின உடனே வலப்பக்கம் பிடிச்சான், இடப்பக்கம் போடுச்சு. இப்ப இடப்பக்கம் பிடிச்சா வலப்பக்கம் போடுச்சு, 2 பக்கமும் பிடிச்சா இப்ப கீழே போச்சு. இப்ப கண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை தாங்க இந்த கதை. விதுரா, நான் இந்த மண்ணில் அவதரித்ததனுடைய நோக்கம் கம்சனை அழிப்பதற்கு எனக்கு 2 கை போதும், ஆனால் உன்னுடைய அன்பை பெறுவதற்கு எனக்கு 4 கை இருந்தாலும் பத்தவில்லையா. உன் அன்புக்கு நான் அடிமைனா. இதுக்கு நீங்க கை தட்டுறதா இருந்தா ஒரே ஒரு நிமிஷம் பலமா கை தட்டுங்க, பத்தாது. ஏன்னா இந்த கதை நான் சொல்லலைங்கோ, நான் எழுதலைங்கோ, எழுதினது மகாபாரதங்கோ. இதை எனக்கு புரியுற மாதிரி எழுதினது சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள்னு ஆனந்த விகடன்ல வழிபாடுங்கிற புஸ்தகங்கோ. ஆனந்த விகடன்ல ஒரு பேச்சு, சுசீந்திரத்துல ஒரு பேச்சு பேச மாட்டார்னு நம்பிக்கை எனக்கு இருக்குங்கோ. இல்ல அவரு வேற நீதிபதினா தீர்ப்பை யாருக்கு வேணாலும் கொடுக்கட்டும். சுசீந்திரத்துல தப்பான தீர்ப்பு தந்தவர்கள் பத்திரமாக சென்னைக்கு போனதாக சரித்திரம் இல்லை என்பதால் அவர் நல்ல தீர்ப்பை கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு நான் மீண்டும் சொல்கின்றேன் அமைப்பாளர்களுக்கு, அடுத்த ஆண்டு நீங்கள் அடைக்காவிட்டாலும் இதே குரு இங்கே வந்து இன்னும் மனம் நிறைந்து பேசுவோம். ஏனென்றால் எனக்கு தெரிந்து 22 வயது பயணத்தில், 22 ஆண்டு கால பயணத்தில் ஒரு இலக்கிய கூட்டத்தை தமிழ் ஆன்மீக மாநாடு போல கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த மண்ணை உருவாக்கிய முன்னோர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நீதிபதிகளை மிரட்டக்கூடாது, கலிகாலமா போச்சு. அந்த இடம் ரொம்ப அருமையான இடம். விதுரனுக்கு, விதுரனுடைய வீட்டில் சாப்பிடும்போது அந்த கஞ்சியை ஊத்துகிறான். இந்த கிருஷ்ணன் வந்ததை விதுரன் சொல்லுவதை வில்லிபுத்திராழ்வார் எழுதுவார். அப்பா, நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டு இந்த 4 சுவர் இல்லை,
4 வேதங்கள் முன்னமே துயிர்ந்து அருளிய முது பயோததியோ பர்ணகாதிப பாயலோ பச்சை ஆவிலையோ சொன்ன நான்ககை சுருதியோ கருதி நீ எய்தற்கு என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில் என்றான். நீ வந்து இந்த வீட்டுல கால் வைக்கணும்னா இது ஆளிலையா, பார்க்கடலா, 4 வேதங்களா, எப்பேற்பட்ட இடத்துல நீ கால் வைக்கிற ஆளு, நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறியே அப்படின்னு கண்ணபெருமானுடைய பெருமையினை விதுரன் பேசிய வில்லிபாரதத்தை நினைவூட்டினார் அருமை தம்பி மணிகண்டன் அவர்கள்.